ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு 5 பீஸ் வந்து பிரேஸ்லெட் வந்து ஆர்டர் வந்திருக்கு. அதுவும் கிட்ஸுக்கு வந்து 8 வயசு பாப்பாவுக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து பிரேஸ்லெட் வந்து மேக் பண்ணி கேட்டிருக்காங்க. அவங்க நம்ம வீடியோவை பார்த்துட்டு அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நம்மளோட பிரேஸ்லெட் இமேஜெலாம் நம்ம வந்து அமுச்சு விட்டோம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. பிரேஸ்லெட்டுமே டிஃப்ரெண்ட் பிரேஸ்லெட்டாக அவங்களே வந்து சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதில் 3 பிரேஸ்லெட் வந்து நமக்கு நேம் போட்டு வந்து கேட்டிருந்தாங்க. அந்த பிரேஸ்லெட் தான் நம்ம வந்து இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையும் கமெண்டோட ரிப்ளை வந்து கொடுத்துட்ருப்போம். அதே மாதிரி இந்த வீடியோவில் ரிப்ளை கொடுத்துருக்கோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட ஆர்டர் வந்து நம்ம எப்படி வந்து ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து பேக் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லை, நம்ம 5 விதமான டிஃப்ரெண்ட் பிரேஸ்லெட் தான் நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிரேஸ்லெட் வந்து நம்ம மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நான் அந்த 3 நேம் பிரேஸ்லெட்டை வந்து நான் வந்து மேக் பண்ணி நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து நான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த பிரேஸ்லெட்டுக்கு தேவையான பீட்ஸும் லெட்டரும் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நான் கோர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து ஃபஸ்ட்டு எலாஸ்டிக்கை கட் பண்ணாமல் தான் நான் வந்து கோர்த்துட்ருக்கேன். நம்ம வந்து 2 விதம் இருக்குது. நம்ம கட் பண்ணிவிட்டு அளந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கோர்க்கலாம். இல்லை இந்த மாதிரி நம்ம எலாஸ்டிக்லேயே வச்சு நம்ம கோர்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்படி கட் பண்ணால் நமக்கு ரொம்ப வேஸ்ட் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பக்கம் பீட்ஸ் வந்து கோர்த்து முடிச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம இந்த லெட்டர் வந்து நம்ம கோர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டே வந்து நான் சூஸ் பண்ணி அவங்க வந்து பேர் வந்து துரையான்னு கொடுத்துருந்தாங்க. அந்த பேரை வந்து நான் லெட்டர் வந்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கோர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து எந்த மிஸ்டேக்கும் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். நான் வந்து சென்டரில் வந்து ஒரு குட்டியாக ஹார்ட் வந்து எல்லோ கலரில் வர மாதிரி வந்து இதில் வந்து கொடுத்துருக்கேன். மற்ற லெட்டர்லாம் இந்த சைடு வந்து 3 லெட்ரு வந்து ஒயிட் கலர்லேயும், இந்த சைடு வந்து 3 லெட்ரு வந்து ஒயிட் கலர்லேயும் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஒவ்வொரு லெட்டரை வந்து கோர்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கோர்க்கும் போது நம்ம வந்து இந்த சைட்லேருந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்ம வந்து கோர்க்காமல் ரிவர்ஸ்லேருந்து நம்ம கோர்த்தோம்னா நமக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து கையில் வந்து போடும்போது நமக்கு வந்து கரெக்டாக நேராக தெரியும். இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம பேர் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து நம்ம வந்து நேராக வந்து நம்ம கோர்த்துட்டு வந்தோம்னா நம்ம கையில் போட்டிருக்கவங்களுக்கு வந்து நேராக தெரியும். ஆனால் பார்க்குறவங்களுக்கு வந்து நம்ம கையில் வந்து பிரேஸ்லெட் வந்து பார்க்குறவங்களுக்கு பேர் தலைகீழாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம நேமை வந்து இந்த மாதிரி ரிவர்ஸில் வந்து நம்ம கோர்த்துட்டு வந்தோம்னா நமக்கு வந்து போட்டிருக்கவங்களுக்கு வந்து தலைகீழாக தெரியும். ஆனால் பார்க்குறவங்களுக்கு வந்து அது கரெக்டாக நேராக தெரியும். நான் அதனால ரிவர்ஸில் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். கையில் போட்டிருக்கும்போது நான் யாராவது கேட்டாங்கன்னா நம்ம வந்து கை காமிக்கும்போது அப்போ தான் நமக்குள்ளோட பேர் வந்து நேராக தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மெத்தடில் தான் நான் வந்து பிரேஸ்லெட் வந்து மேக் பண்ணுவேன். இப்போ நம்ம வந்து இந்த சைடும் பீட்ஸ் வந்து நம்ம போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம எலாஸ்டிக்காக கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா டைட்டாக நம்ம நாட் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா டைட்டாக வந்து நம்ம நாட் போட்டு எடுத்தாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க எலாஸ்டிக்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பிரேஸ்லெட் வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இது பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அவங்க வந்து சாம்ஸ் எதுவும் போட வேணாம், நேம் மட்டும் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பிரேஸ்லெட்டை நம்ம நேம் மட்டும் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இந்த பீட்ஸ் வந்து டபுள் கலர் வந்து நமக்கு தெரியும். உள்ளே வந்து ஒயிட் கலர், வெளியில் வந்து பிங்க் கலர். இதில் வந்து டார்க் பிங்க்கும் இருக்குது, லைட் பிங்க்கும் இருக்குது. அவங்க வந்து லைட் பிங்க்லேயே கேட்டிருந்தாங்க. நம்ம அவங்க கேட்ட மாதிரியே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்த பிரேஸ்லெட் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதில் வந்து கிராக்கல் பீட்ஸும் சுகர் பீட்ஸும் போட்டு அதில் வந்து நேம் போட்டு நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. அந்த பிரேஸ்லெட் தான் நம்ம இப்போ மேக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு கிராக்கல் பீட்ஸு, அடுத்து ஒரு சுகர் பீட்ஸ், அடுத்து ஒரு கிராக்கல் பீட்ஸ், ஒரு சுகர் பீட்ஸ் இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஒரு சைடு வந்து 6, அடுத்தது வந்து நம்ம லெட்டர் போட்டுட்டு அடுத்த சைடு வந்து நம்ம 6 பீட்ஸ் வந்து போட்டுக்கலாம். கரெக்டாக 8 வயசு பாப்பாவுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து கேட்டிருந்தாங்க. இதில் வந்து ஆயிஷா அப்படின்னு போட்டு கேட்டிருந்தாங்க. ஒரே மாதிரி எல்லா நேமுமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி கேட்டிருந்தாங்க. அதே மெத்தடில் நம்ம வந்து போட்டாச்சு. நடுவில் குட்டியாக ஹார்ட் மாதிரி போட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து வேறு கலருக்கு எல்லோ கலர் கொடுத்துருந்தோம். இதில் வந்து ஆரஞ்சு கலர் வந்து கொடுத்துருக்கோம். நான் ஃபஸ்ட் டைம் வந்து நேம் வந்து ஆயிஷா அப்படின்னு ஸ்பெல்லிங்லாம் எடுத்து வச்சுட்டேன். அடுத்து வந்து நான் கோர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்மளோட வீடியோஸில் நம்ம ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி வீடியோவில் ரிப்ளை பண்ணுவோம். அந்த மாதிரி இன்றைக்கி என்ன ரிப்ளைனா, ஒரு சிஸ்டர் வந்து நம்மக்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருக்குக்கா. நான் அந்த பிரேஸ்லெட்லாம் மேக் பண்ணுவேன். ஆனால் அதை எப்படி வந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அது கொஞ்சம் சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க.
இந்த மாதிரி பிரேஸ்லெட் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா அதுக்கு தேவையான மெட்டீரியல் முதல்ல நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு ₹500க்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ₹500 ₹300 பட்ஜெட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து போட்டு வச்சுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் அதுக்கு தேவையான மெயினான ப்ராடக்ட்லாம் நீங்கள் வந்து வாங்கி ஃபஸ்ட்டு வச்சுட்டு இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு பிரேஸ்லெட்டும் டிசைனிங்கும் நீங்கள் வந்து மேக் பண்ணி அதில் நல்ல நல்ல பிக்சர்ஸாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. சாம்பிளுக்கு ஒவ்வொரு பிரேஸ்லெட் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கஸ்டமர் கேட்கும்போது அவங்கக்கிட்ட வந்து நம்ம காட்ட முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி வந்து பிரேஸ்லெட் வந்து செஞ்சு கொடுக்குறீங்க அப்படிங்கிறத எல்லாருக்கும் வந்து தெரியப்படுத்துங்க. முதல்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் உங்கள் ஃபோனில் வந்து ஸ்டேட்டஸ் வைங்க. நீங்கள் வந்து யார் யாரை பார்க்குறீங்க அவங்கக்கிட்டலாம் வந்து இந்த மாதிரி சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து பிரேஸ்லெட் வந்து செஞ்சு கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கோங்க அப்படின்னு முதல்ல வந்து அவங்கள்ட்ட வந்து சொல்லுங்கள். அடுத்து உங்கள் ஊர்லேயே வந்து சின்ன சின்ன ஃபேன்சி ஸ்டோர் இந்த மாதிரி கடைகளெல்லாம் வந்து நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அவங்க வந்து ப்ராடக்ட் வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களோட பொருளை வந்து அவங்கள்ட்ட காமிச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து சேல் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் வந்து யூடியூப் சேனலில் நீங்கள் ஏற்கனவே வச்சுருந்தாலும் சரி, இல்லை இனிமே வந்து இதுக்காண்டி நீங்கள் க்ரியேட் பண்ணி ஒன்று ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி டெய்லியும் ரெகுலராக இதை பற்றி வீடியோ போட போட வந்து ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க. பார்க்க பார்க்க உங்களோட பிரேஸ்லெட்டும் சேல் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் நான் வீடியோவில் சொல்கிறேன்னா, இந்த டவுட்ஸ் இருக்க நிறைய பேருக்கு வந்து இது கிளியர் ஆகும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒவ்வொரு கமெண்ட்ஸும் ஒவ்வொரு வீடியோவில் வந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம். உங்களுக்கும் இது மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் அதுக்கான ரிப்ளையை வந்து நான் கொடுப்பேன். இப்போ நம்ம செகண்ட் பிரேஸ்லெட்டும் அந்த ப்ளூ கலர் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. செம்மையாக வந்திருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பிரேஸ்லெட் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இந்த பீட்ஸ் நம்ம ஃபஸ்ட் டைம் கோர்த்தோம் பார்த்தீங்களா, பிங்க் கலர், அந்த பீட்ஸ்லேயே வந்து சாம்ஸ் வச்சு ஒரு பிரேஸ்லெட் கேட்டிருந்தாங்க. 2 இது கேட்டிருந்தாங்க. ஒன்று சாம்ஸ் இல்லாமல் ஒன்று வந்து சாம்ஸ் வச்சு கேட்டிருந்தாங்க. இந்த பிரேஸ்லெட் வந்து ஆஃபியா அப்படின்னு போட்டு நேம் போட்டு கேட்டிருந்தாங்க. அந்த பிரேஸ்லெட் தான் இப்போ நம்ம ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். அதே மெத்தடில் தான் நம்ம அதே மாதிரி போட்டு நடுவில் வந்து நம்ம ரெட் கலர் வந்து நம்ம வச்சாச்சு. ஒரு லெட்டர் வந்து ரெட் கலரில் வந்து ஹார்ட் போட்டு நம்ம வந்து வச்சாச்சு. இப்போ நம்ம அந்த பிரேஸ்லெட் வந்து 6 பீட்ஸ் வந்து நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் லெட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் 6 பீட்ஸ் வந்து நம்ம போட்டு அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை சாம்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். அவங்க வந்து பட்டர்ஃப்ளை சாம்ஸ் வந்து ஒயிட் கலரில் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த இதே நம்ம வந்து இதில் வந்து போட்டு நம்ம லாஸ்ட்டாக வந்து நாட் வந்து போட்டுக்கலாம். இந்த நேம் பிரேஸ்லெட்டில் வந்து 2 மெத்தட் வந்து இருக்குது. நம்ம சாம்ஸ் வந்து போடுறது இந்த லெட்டருக்கு இடையில வந்து நம்ம சாம்ஸ் போட்டுக்கலாம். சென்டரில் வந்து வர மாதிரி நம்ம அப்படியும் நம்ம வந்து சாம்ஸ் போட்டுக்கலாம். இல்லை நம்ம வந்து எண்டில் வந்து இந்த சைடு வந்து நம்ம ஆப்போசிட் சைடில் வந்து நமக்கு சாம்ஸ் வர மாதிரி அப்படியும் நம்ம போட்டுக்கலாம். வந்து இந்த மாதிரி எண்டில் தான் நம்ம வந்து சாம்ஸ் போட்டு இதை வந்து போட்டுக்கிட்டேன். இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு சைடு வந்து லெட்டர் இருக்கும், நமக்கு ஒரு சைடு வந்து இந்த சாம்ஸ் இருக்க மாதிரி நான் வந்து இதை போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த பிரேஸ்லெட்டும் நம்ம ரெடி பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள் இப்படி தான் வரும். சாம்ஸ் வந்து நமக்கு ஆப்போசிட் சைடில் வந்து இந்த சைடு வந்து லெட்டர் இருக்க மாதிரி, இந்த சைடு வந்து நமக்கு வந்து சாம்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அவங்க கேட்ட 3 பிரேஸ்லெட் வந்து நேம் போட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்த பிரேஸ்லெட் வந்து க்ரீன் கலர் வந்து கிராக்கல் பீட்ஸும் அடுத்து வந்து நம்ம சுகர் பீட்ஸும் போட்டு நம்ம ஃப்ளவர் சாம்ஸ் வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம். சீட் வந்து ஃபஸ்ட்டு பீட்ஸ் வந்து போட்டுட்டு அதில் இடையில சுகர் பீட்ஸ் வந்து போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கோல்டு ஃபேஸஸ் வந்து நான் போட்டுக்கிட்டேன். இதில் வந்து ஸ்டோன் ஃபேஸஸ் வந்து போட்டுட்டு இதில் வந்து சாம்ஸ் வந்து ஃப்ளவர் சாம்ஸ் வச்சு இதை மேக் பண்ணி முடிச்சிட்டேன். இது வந்து ரொம்ப வீடியோ லென்த்தியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு இதை மேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து இந்த சாம்ஸ் பக்கத்தில் வந்து நான் கோல்டு ஸ்பேசஸ் வந்து வர மாதிரி இதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதனால நல்லா ஒரு ரிச்சான லுக் வந்து இது வந்து கொடுக்கும். இப்போ அவங்க கேட்ட 5 பிரேஸ்லெட்டுமே நம்ம ரெடி பண்ணி முடிச்சாச்சு. உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். அதில் எந்த பிரேஸ்லெட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், இந்த 5 பிரேஸ்லெட்டுமே நம்ம கிட்ஸுக்கு எந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாலுமே வெறும் ₹30 தான். அவங்க எந்த டிசைன் கேட்டாலுமே வெறும் ₹30 தான். இவங்க கேட்ட 5 பிரேஸ்லெட்டும் ஒரு பிரேஸ்லெட்டில் வந்து நேம் போட்டு சாம்ஸ் வச்சு கேட்டாங்க. ஒரு பிரேஸ்லெட்டை நேம் போட்டு சாம்ஸ் இல்லாமல் கேட்டாங்க. அடுத்து நம்மக்கிட்ட கிராக்கல் பீட்ஸோட நம்ம வந்து நேம் போட்டு நம்மக்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. அதுவும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ப்ளூ கலரில் ஒரு ஹார்ட் வர மாதிரி கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் பீட்ஸ் வச்சு நம்ம கிராக்கல் பீட்ஸ் வச்சு இந்த மாதிரி ஃப்ளவர் சாம்ஸ் வச்சு நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. இது 5மே நம்ம வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு.
நம்ம இந்த பிரேஸ்லெட் எல்லாத்தையும் நம்ம கவர் போட்டு இதை சேஃப்டியாக நம்ம இன்னொரு பெரிய கவரில் வந்து போட்டு இதை வந்து நம்ம அட்டை பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கலாம். இதை நம்ம காலையில் உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிடலாம். இந்த மாதிரி பிரேஸ்லெட் வந்து உங்களுக்கும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.